தென்சென்னையை சேர்ந்த வீரமணி திருவத்தியூர் ஹைரோட் டிஹெச் ரோட்லயே ஒருத்தனை ஓட விரட்டி கொலை பண்றாங்க. இதுக்கு தொடர்புடைய ஒரு தென்சென்னையை சேர்ந்த வீரமணி கேங் 6 பேர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து ஜட்டி மட்டும் போட்டிருக்காங்க, சட்டை கிட்ட எதுவுமே கிடையாது. போய் அந்த குடிசையை உடைச்சி உள்ள போய் அவங்க பிடிச்சோம். சாயந்தரம் 5 மணிக்கு நடந்ததுல 12 மணிக்கு உள்ள காலைல 12 மணி நேரத்துல காலைல 5 மணிக்குள்ள அக்யூஸ்ட பிடிச்சோம். செத்தவன் யாருன்னு தெரியாது, ஏன் வெட்டினான்னு தெரியாது, செத்தவன் யாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவன் வெட்டின அறுவாளையும் கண்டுபிடிச்சி, கத்தியையும் கண்டுபிடிச்சி, வெட்டின ஆளையும் கண்டுபிடிச்சி, வெட்டின அந்த ரத்தக்கரை படிச்ச துணியையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம். ஐயோ ஒரு கொலை நடந்துட்டே அப்படின்னு மாட்டோம். நம்ம திறமைக்கு ஒரு சேலஞ்ச். நல்ல இருட்டு 9 மணிக்கு மேலே இருந்தாலும் இருட்டா இருக்குது. ஆனா ஒரு உருவம் வந்து எங்களை பார்த்தோம்னா அப்படியே பின்வாங்கி போகுது. பார்த்தோன்னா அவன் நல்ல உயரமா இருப்பான், அவனை மாதிரி தெரியுது அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லுவேன். சார் அவன் மாதிரி தான் சார் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் நோக்கி வேகமாக ஓட, எங்கிட்ட லட்டி மட்டும் இருக்கு. அவன் என்ன பண்றான், கத்தியை எடுத்து காட்டுறான். கத்தியை காட்டி வராத குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்வாங்கி தான் போறான். அவன் அட்வான்ஸ் ஆகி வரல, பின்வாங்கி போறான். கத்தியை காட்டி மிரட்டிட்டு பயந்து போற பார்க்குறான். இருட்டில் என்ன தெரியுதுன்னா அவன் முகம்லாம் தெரியல, உருவம் தெரியுது ஓரளவு. ஆனால் கையில் வச்சிருக்க கத்தி தெரியுது. கத்தி படப்படம் தான் அது மட்டும் தெரியுது. இது இங்கே கையில் இருந்து லட்டியை வச்சு ஒரு உத்தேசமா அந்த கத்தியை பார்த்து ஒரு அடி அடிச்சு கையில் அடிபட்டோம்னா கத்தி விழுந்துருச்சு தெரியுது. அப்படி தனியாக அப்படி விழுந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே அடுத்தால வந்து உருவம் தெரியுதுல, தலையை அடிச்சு தலையில் அடிச்சு நான் எம்மானு கேட்க வேண்டாம். ஒன்றும் விஷயம் தர இழுத்து மெயின் ரோட நோக்கி கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு ஆட்டோ மடக்கிற சமயத்துக்கு இவங்க எங்கள் புலிகள்லாம் வந்துட்டாங்க. 3 புலிகள் வந்துட்டு என்ன சார் பிடிச்சிங்களா சார் அப்படின்னு உடனே என் கூட சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றுறாங்க. ஏற்றையில் ஏதோ நசங்குதுன்னு பார்த்தா அவன் வச்சிருந்த கத்தியை நோக்கி பக்கத்தில் அட்வான்ஸாக போனோம்ல, அது இங்கே குத்தி இருக்கு.